வணக்கம். இது உங்கள் ஓப்பனர்ஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான ரவா கிச்சடி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரவா கிச்சடியில் காய்கறியோடு சேர்த்து செய்யும்போது ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்குங்க. சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. கூடவே தேங்காய் சட்னியோடு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. வாங்க இந்த ரவா கிச்சடி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? வெள்ளை ரவை 1 கப் அளவு எடுத்துருக்கேங்க. ஃபஸ்ட்டு ரவையை லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. 3லேருந்து 4 நிமிஷம் வரையும் நல்லா வறுத்து எடுத்தால் போதும். இந்த மாதிரி வறுத்து செய்கிறதுனால கிச்சடி ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. ரவை இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இது ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க. ரவையை வறுத்து அதே பேன்லேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. இந்த கிச்சடி பார்த்திங்கன்னா 10லேருந்து 15 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்திக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, இந்த 3ஐயும் நல்லா பொரிய விட்டுறலாங்க. இந்த கிச்சடி பார்த்திங்கன்னா காலையிலையும் செஞ்சு கொடுக்கலாம், இல்லைன்னா நைட்டு கூட செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். 3 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கிங்க. ஒரு துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்திக்கிறாங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. இந்த 3ஐயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் முந்திரி பருப்பு சேர்த்திக்கலாங்க. 5-6 முந்திரி பருப்பு சேர்த்திக்கலாம். உங்களுக்கு முந்திரி பருப்பு வேணும்னா சேர்த்திக்கிங்க, இல்லைன்னா தேவையில்லை, ஆப்ஷனல் தான். எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரை வதக்கிக்கலாங்க. வெங்காயம் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்தது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்திக்கலாங்க. தக்காளியை நல்லா சாஃப்ட் ஆகிற வரை வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த கிச்சடியில் காய்கறியெலாம் சேர்த்தனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க, டேஸ்டியாகவும் இருக்கும். தக்காளி இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்தது காய்கறியெல்லாம் சேர்த்திடலாம். 1 கேரட் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. 5 பீன்ஸ், 1 கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி, இந்த 3ஐயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். காய்கறியில் 3லேருந்து 5 நிமிஷம் வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் தண்ணி சேர்த்தணும். காய் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. அடுத்தது தண்ணி சேர்த்திக்கலாம். 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்திக்கலாங்க. அதாவது 1 கப் அளவு ரவைக்கு 2.5 கப் அளவு தண்ணி சரியாக இருக்கும். தண்ணி சேர்த்தி நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்திக்கலாங்க. நல்லா கலந்துட்டு மூடி வைக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரணும், அது வரை வெயிட் பண்ணலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. அடுத்தது வறுத்த ரவையை சேர்த்திக்கலாங்க. ஒரு கையில் ரவையையும் இன்னொரு கையில் கலந்து வர மாதிரி பார்த்துக்குங்க, அப்போ தான் கட்டி சேராமல் இருக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கை விடாமல் கிளறி விட்டுக்குங்க. எல்லா ரவையும் இப்போ சேர்த்தியாச்சு. நல்லா கலந்துக்கலாம். ரவை பாருங்கள் உடனே தண்ணி உறிஞ்சிருச்சு. ஃபேனில் ஒட்டாமல் வருது பாருங்கள். நல்லா கலரி விட்டதுக்கப்புறம் நல்லா சமப்படுத்திக்கலாங்க. சமப்படுத்திட்டு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். லோ ஃப்ளேமில் மூடி வைக்கலாங்க. ரவை இன்னும் நல்லா வெந்து வரும், சாஃப்டாக இருக்கும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நீக்கி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அவ்வளோதாங்க, ரவை கிச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்திக்கலாங்க கடைசியாக. ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. நெய் சேர்த்தி கிளறி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. நல்லா சுட சுட நெய் மணக்க ரவா கிச்சடி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சாப்பிடணும் போல் இருக்கு இல்லைங்களா?
நல்ல காய்கறிகளோட நெய் மணக்க சுட சுட ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. கூடவே தேங்காய் சட்னியோடு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஓப்பனர்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க.